நம்ம தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. மொத்தம் 234 தொகுதி. அதில் பல ஸ்டார் தொகுதிகள் இருக்குது. அந்த ஸ்டார் தொகுதிகளில் முக்கியமான தொகுதி காரைக்குடி தொகுதி. ஏன்னா காரைக்குடி தொகுதியில் தான் நாம் தமிழர் கட்சியோட முதல்வர் வேட்பாளர் போட்டி போடுறாரு. இப்போ இதே காரைக்குடி தொகுதியில் இலுப்பக்குடி ஊராட்சியில் இருக்கிற இலுப்பக்குடி புதுக்குடியிருப்பு கிராம மக்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக அவங்க தேர்தலை புறக்கணிக்கிறாங்கன்னா, அவங்க காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த ஊரோட சுடுகாடை தமிழ்நாடு அரசோட வருவாய்த்துறை தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு. அந்த தனிநபர்கள் அந்த சுடுகாடை சுற்றி வேலியை அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த இலுப்பக்குடி புதுக்குடியிருப்பு கிராம மக்கள் அந்த வேலியை உடைச்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு எங்கள் கிராமத்துக்குன்னு ஒரு சுடுகாடு இல்லை, இருந்த சுடுகாட்டையும் இந்த அரசு தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு. எங்களோட சுடுகாடை மறுபடியும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். அப்படி மீட்டு கொடுக்கலாட்டி நாங்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு அந்த மக்களை அறிவிச்சிருக்காங்க. நான் போன ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊருக்கு போயிருந்தேன். அதுக்கு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க தேர்தல் புறக்கணிப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தேன். அது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அவங்கள சந்திக்கலையாம். இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகளும் சரி, கலெக்டர்லேருந்து சில அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விழிப்புணர்வு பிரச்சாரம். நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடணும், ஓட்டு போடுறது நம்ம ஜனநாயக கடமை அப்படின்னு. இந்தியாங்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வாழ்கிறது தான் கஷ்டம்னு நினச்சோம். ஆனால் செத்தா கூட புதைக்கிறதுக்கு நிம்மதியாக எங்களுக்கு ஒரு இடம் இல்லை. அதுக்கு நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எதுக்கு நாங்கள் இந்த தேர்தலில் பங்கு இருக்கணும்? நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த மக்களுக்கு என்ன தீர்வை கொடுக்க போகிறாங்க? இதுக்கு முன்னாடி 2024 எங்கள் சுடுகாடை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க காரைக்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இப்போ 26 தேர்தலில் புறக்கணிக்க போகிறோம்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? என் பேர் நாச்சம்மை. நான் இலுப்பக்குடி புதுக்குடியிருப்பு இந்த கிராமத்தில் இங்கே வசிக்கிறோம். இந்த குடியிருப்பில் 300 குடி இருக்கிறோம். எங்களுக்கு சுடுகாடு இல்லைன்னு இது ஒரு 3-4-5 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் இப்போதான் எங்களுக்கு தெரியும். இது முன்னாலே நடந்திருக்கு, எங்களுக்கு தெரியல. ஆனால் இதை நாங்கள் இந்த சுடுகாடை மீட்டி எடுக்க நாங்கள் படாத பாடு இல்லை. பெண்கள், ஆண்கள், சின்ன பிள்ளைங்க எல்லாருமே நாங்கள் அவ்வளோ போராடுறோம். எங்களுக்கு ஏன் இந்த சுடுகாடை தரமாட்டேங்கிறாங்கிறதுக்கு நாங்கள் இந்த தடவை நாங்கள் ஓட்டே போட மாட்டோம். யாருமே இந்த குடியிருப்பில் இருக்குது நாங்கள் யாருமே ஓட்டு போடுற மாதிரி எண்ணங்கள் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் இது எல்லாத்தையும் கொண்டாந்து எங்கே ஒப்படைக்கணுமோ அதை நாங்கள் கொண்டு ஒப்படைச்சிடறோம். நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு சுடுகாடு மீட்டி கொடுத்தா தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். அதே எங்களோட முடிவு. எல்லா மக்களோட முடிவுமே அதுதான். ரத்து பண்ணணும். இந்த சுடுகாட்டில் எங்கள் சுடுகாட்டை எப்படிங்க நீங்கள் அடுத்த ஆளுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க? எப்படி கொடுத்தாங்க? இது சுடுகாடுன்னு இருக்குது, அப்போ எப்படி அது பட்டா போட்டாங்க? மயானம்னு இருக்கிறத எப்படி பட்டா போட முடியும்?